ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். சூதத்ரோஹி விஷயம். சூதத்ரோஹி என்று 7ஆம் நூற்றாண்டுக்கு பிள்ளைக்கரிக்காரரை சொன்னதற்கு என்ன ஆன்சர்? ஆச்சாரியால் பக்தி சோஸ்திரமே பண்ணியிருக்க முடியாது என்று சொல்வது கொஞ்சம் கூட சரியில்லை தான். ஆனாலும் ஆச்சாரியால் பேரில் இப்போது வழங்கும் எல்லா சோஸ்திரங்களுமே அவர் பண்ணியதாகத்தான் இருக்குமா என்றும் கொஞ்சம் யோசிக்கும்படியாக இருக்கிறது. சௌந்தர்ய லகரி, சிவானந்த லகரி, பஜகோவிந்தம், சுப்பிரமணிய புஜங்கம், கனகதாராஸ்துவம் போன்றதெல்லாம் அவர்தான் பண்ணியிருப்பார். ஆனாலும் ஒரு சில சோஸ்திரங்களை பார்க்கும்போது வேறே விதமாக நினைக்கும்படி அகச்சான்று கிடைக்கிறது. உதாரணமாக தேவி அபராத க்ஷமாபன ஸ்தோத்திரம் என்று ஆச்சாரியல் இயற்றியதாக ஒன்று இருக்கிறது. அதில் தான் கெட்ட பிள்ளை பிறப்பதுண்டு, ஆனால் கெட்ட அம்மா என்று ஒருத்தி ஒரு நாளும் இருப்பதில்லை. குபுத்ரோ ஜாயேத் குவச்சி தபி குமாசா ந பவதி என்று வருவது. அதிலே ஸ்பஷ்டமாக 85 வயசுக்கு மேலே ஆகிவிட்ட எனக்கு நீ கிருபை பண்ணாவிட்டால் நான் யாரிடம் அடைக்கலம் போகுவேனம்மா என்று வருகிறது. 32 வயசு இருந்த ஆச்சாரியால் இப்படி சொல்லியிருக்க முடியுமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.